என்கிட்ட நிறைய பேர் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம், செம்மையாக கோவம் வரப்ப நம்மளை ஒருத்தர் பயங்கரமாக நம்ம பொறுமையை சோதிக்கிறப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் உடனே கத்திடுறேன், என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் அது போல் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு கோவம்லாம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் கோவம்லாம் வரும். நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான் ஆக்சுவலி. ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை நானும் இன்னும் மாஸ்டர்லாம் பண்ணல. பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, பெட்டராக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாமா? இது உங்களோட பார்ட்னர் கிட்ட மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கிட்ஸ், ஒர்க் பிளேஸ்னு எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு டென்ஷனான அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் திங், அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் நீங்களே உங்களை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இதுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டாம், ஒரு பிரேக் வேணும், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இதை டீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சின்ன வாக் போகிறது, சில் தண்ணியாக ஃபேஸில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறது, இல்லைனா டீப் பிரெத்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே பாடி பேஸ்டு ரீசெட்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை நம்ம காம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டும் அதை ஃபாலோ பண்ணும். அதே இடத்துல நின்றுட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு டிஃபெண்ட் ஒரு ப்ளேம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே டென்ஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு டீ ஒரு ஜூஸ் பிரேக் எடுக்கிறது, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறது அப்படின்னு பண்ணுறப்ப அந்த கோவப்படுத்துகிற விஷயத்துலேருந்து நம்மளோட ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ண முடியும். நான் சொன்னதில் சில ட்ரிக்ஸ் என்னோட அந்த கோபத்தில் நான் கண்ட்ரோலை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் செட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.